திருமணமான பெண் வேறு ஒரு திருமணமான நபருடன் தவறான உறவில் இருந்துவிட்டு ஆசை வார்த்தை கூறி தன்னை பலாத்காரம் செய்துவிட்டார் என சொல்வதை ஏற்க முடியாது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறிய வினய் தன்னுடன் பலமுறை பாலியல் உறவில் இருந்தார். பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று வலுக்கட்டாயமாக உல்லாசம் அனுபவித்த வினய் அதை வீடியோவும் எடுத்தார். அதன் பிறகு தன்னுடன் நெருக்கமாக இருந்த வீடியோவை வெளியிடப் போவதாக மிரட்டி வருகிறார் என கூறி புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் ஷிக்ரப்பூர் காவல் நிலையத்தில் வினய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் போலீசார் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கோரி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வினய் மனு தாக்கல் செய்தார். இந்த முன்ஜாமீன் மனுவை செஷன்ஸ் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் வினய் மேல்முறையீடு செய்தார். இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி மணிஷ் பிடாலே முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி வினய்க்கு முன்ஜாமீன் அளித்து கடந்த 26ஆம் தேதி உத்தரவிட்டார். விசாரணையின் போது நீதிபதி கூறுகையில், திருமணமான பெண் ஒருவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி இன்னொரு நபர் ஏமாற்றிவிட்டார் என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த வழக்கில் இருவருமே தனித்தனியே திருமணமானவர்கள். திருமணமான பெண் என்பதால் வினயை மீண்டும் திருமணம் செய்ய முடியாது என்று அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மனுதாரர் வினயும் திருமணம் செய்தவர். எனவே திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக கூறும் குற்றச்சாட்டிற்கு முகாந்திரம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே மனுதாரர் வினய்க்கு முன்ஜாமீன் அளிக்கப்படுகிறது என்றார். மேலும் இந்த வழக்கில் வினய் தற்போது வரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார். இதுவரை எந்த ஒரு வீடியோவையும் அவர் வெளியிடவில்லை. 6 மாத காலத்தில் போலீசார் விசாரணைக்கு கூப்பிடும் போது எல்லாம் அவர் ஆஜராகி வந்திருக்கிறார். தனது செல்போனையும் போலீசாரிடம் ஒப்படைத்து விட்டார் என்று கூறிய மும்பை உயர்நீதிமன்றம் 25,000 பிணைத்தொகை செலுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவிட்டுள்ளது.